அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இது ஒரு மாடல் பேப்பர் டிஸ்கஷனாக இருக்க போகுது. சரிதானே? இப்போதைக்கு மாடல் பேப்பர் டிஸ்கஷனாக இருக்க போகுது. சரியா? இப்போதைக்கு எம்சிக்யூ டிஸ்கஷன். அதில் முக்கியமான, அதாவது ஃபிசிக்ஸுக்கே முக்கியமான சாப்டர் மெக்கானிக்ஸுக்கு முக்கியமானதாக இருக்க போகுது. சரியா? அதுவும் நல்ல கஷ்டமான பேப்பர் இருந்துச்சுன்னா ஜேகே சேர்ற 1001 எம்சிக்யூ. சரியா? அதில் பின்னிக்கிரிக்கிற கேள்விகளை தான் நான் செய்ய போகிறேன். சரிதானே? அதாவது சாப்டர் வைஸாக இருக்கிற கேள்விகள் தேவையில்லை, அது நீங்களாக செஞ்சு பாருங்கள். இது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு பேப்பராக இருக்குத்தானே பயிற்சி பரீட்சை என்று சொல்லி அதில் இருக்கிற கேள்விகளை தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் முதல் இந்த மாடல் பேப்பர் இல்லைன்னு சொன்னால், முதலாவது பிரச்சனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லாட்டி யாருக்கிட்டேயோ ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அப்படி இல்லை காசு இருக்குன்னு சொன்னால் அதை வாங்குங்க. சரிதானே? இப்படி வாங்கினா மட்டும்தான் நாம் செல்வது விளங்கும். பிகாஸ் நான் கேள்வி இதில் போட மாட்டேன். கேள்வி எத்தனை நம்பர் எத்தனாவதுகள் என்று சொல்லி போட்டு அதை செய்வேன். சரிதானே? வேறு என்ன செய்யணுமென்று சொன்னால், இந்த மாடலை நீங்கள் பார்க்க வரணுமென்று சொன்னால், தயவு செஞ்சு பாஸ் பேப்பரை முடிச்சிட்டே வாங்க. சரியா? பாஸ் பேப்பரை முடிங்க. பிகாஸ் பாஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு ஓவராலான ஐடியா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிதானே? பட் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாஸும் வரும். அதாவது புதுசாக கேள்வி செய்கிற நாலேஜ் உண்டு உங்களுக்கு சேரும். சரியா? இப்போ இதில் இருக்கிற எல்லா கேள்வியும் செய்ய இயலுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொன்னால், அந்த எபிலிட்டி என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு 8 to 10 எம்சிக்யூ ஃபைனல்லையும் எஸ்ஏ ஒரு எஸ்ஏயும் மேபி சம்டைம், சரிதானே, ஒரு ஸ்ட்ரக்சரையும் தரும். எல்லா நாளும் வரல ஸ்ட்ரக்சர், சம்டைம் வரலாம். சரிதானே? அது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்னு சொன்னால், 17.5 to 27.5 அப்படி அந்த டைப்புக்குள்ளே ஒரு பெரிய பாட்டு ஒன்று கவர் ஆகும் உங்களுக்கு. சரிதானே? அடுத்தது இந்த சீரீஸில் எனக்கு நீங்கள் கட்டாயம் படித்தே ஆகணும். அதாவது நீங்கள் கேள்வி செஞ்சு ட்ரை பண்ணதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸஸ் தருவேன். சரியா? பிகாஸ் எக்ஸஸை வாங்கிட்டு சும்மா காசு செலவழிச்சிட்டு, சரிதானே, சும்மா இருக்கிறேன்னு சொன்னால் அப்படி என்கிட்ட நீங்கள் வர தேவையில்லை. சரியா? ஒன்லி வீக்லி டாஸ்க். அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் 10 எம்சிக்யூ செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் செஞ்சேன்னு சொல்லி செல்லணும், அல்லது ஃபோட்டோ அனுப்பணும். இப்படி நான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு எக்ஸஸ் தாங்க, நீங்கள் செல்லணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்டா, இந்த 10 எம்சிக்குக்கான எக்ஸஸை தருவேன். சரியா? இந்த எக்ஸஸ் நிறைய நாளைக்கு இருக்காது. வீக்லி என்று சொன்னால் வீக்லியோடைய முடிஞ்சிடும். சரிதானே? பிகாஸ் நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸை நீங்களே எழுதிக்கலாம். சரிதானே? அந்த 10 டேஸுக்குள்ளே, அதாவது 7 டேஸுக்குள்ளே 10 எம்சிக்யூங்கிறது பெரிய ஒரு வேலை இல்லை. ஒரு நாளே செஞ்சு முடிச்சிக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த கேள்வியில் நீங்கள் கடுமாற ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொன்னால், ஒரு நாளே செஞ்சிட்டிங்கண்டா நீங்கள் அடுத்த நாளே கேட்குறீங்கண்டா அதுக்கான நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் அனுப்பினீங்கன்னு சொன்னால், நான் என்ன செய்வேன்டா அடுத்த 10 எம்சிக்குக்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சரிதானே? அதாவது எக்ஸஸ் பண்ணுவேன். இதுதான் இப்படி ஒரு செட்டப்பில் நான் போகுது. அதாவது நான் வீடியோ எக்ஸஸ் பண்ணி முடியக்குள்ள, அதாவது இந்த சீரீஸில் நான் வீடியோ எக்ஸஸ் பண்ணி முடியக்குள்ள நீங்களும் என்ன செய்யணுமெண்டா, மெக்கானிக்ஸ் என்ற ஒரு பாடத்தை முடிச்சிருக்கணும். அதாவது ஃபுல்லாகவே கவர் பண்ணி இவ்வளோதான் இருக்கணும் முடிச்சிருக்கணும். இதுதான் நான் செய்ய போகிற இந்த
1001 ப்ரொஜெக்டரு, அதாவது 1001 எம்சிக்யூட டிஸ்கஷன் கிளாஸாக இருக்க போகுது. சரியா? தேவைன்டாக்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் 075 999 1369.